ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சண்டே சமையல்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சின்ன வெங்காயம் போட்டு வெங்காய ரசம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சுரைக்காய் கூட்டு தான். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு போடுறேன். இதில் கொஞ்சம் நிறைய பொருளெல்லாம் சேர்க்காம தான் சிம்பிளாக வச்சேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் போட்டுட்டு கொஞ்சம் தூவி வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன், அதுக்காக தான் அப்படி கிளம்பிட்டு இருந்தோம். ஒரு சடங்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சீக்கிரமாக வீட்டில் இருந்ததை வச்சு செஞ்சுட்டு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு சுரைக்காய் வெறும் வயிறுலேயே நான் சாப்பிடுவேன். அது நல்லாயிருக்கும் எனக்கு தேங்காய் போட்டதுக்கப்புறம் அந்த பால்லாம் இறங்கிடுமா, அதனால் நல்லாயிருக்கும். நீங்களும் இதுமாரி சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்கள். பாருங்கள், கொஞ்சமாக டிவி பார்த்துட்டே கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புனேன். இன்றைக்கி சண்டே வேறையா, பசங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்களா, அதனால் அங்கே தீட்டு வீட்டில் சாப்பிட மாட்டோம். சடங்கு 9ஆம் நாள் வச்சுருந்தாங்க. வரும்போதே சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு பசங்களுக்கு. சிக்கன் ஒரு கொஞ்சமாக சிக்கன் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு பீஸு, அது ஒரு முட்டை, அதான் தாளிச்சா கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. மாமியாருக்கு தாளிச்சா பிடிக்காதா, அதனால் உரப்பாக இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. இது கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு போனேன். கொஞ்சமாக வச்சுட்டு ஒரு முட்டை, கொஞ்சமாக கறி, அவ்வளோதான். எடுத்து போய் மாமியார்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி தான் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் சண்டே சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நானே எப்போயாவது தான் ஒரு வாட்டி தான் வீடியோவை போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நேற்று என்ன சமையல் வீடியோனா மீன் குழம்பு தான் வச்சேன். அது ஏற்கனவே போட்டுட்டு தானே இருக்கேன், அதனால் வீடியோவே எடுக்கலை. அந்த பழைய குழம்பும் நேற்று மீன் குழம்பும் முருங்கைக்கீரையும் செஞ்சுருந்தேன். அதை சூடு பண்ணி தான் வச்சுருந்தேன். அது எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்டாரு. பாருங்கள், பசி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பசி. எங்கேருந்து வந்ததும் வெயிலில் வந்ததும் உடனே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு மூஞ்சி காலெல்லாம் கழுவிட்டு சாப்பிட்டது தான். செம வெயில். உங்களெல்லாம் என்ன வெயில் இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள், எப்படி இருக்குது வெயில்னு.